ஹாய். ஸோ இன்றைக்கி நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம் பென்க்லன் ஸ்கூலுக்கு. இங்கே ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ தே ஹேவ் இன்வைட்டட் அஸ் அண்ட் இப்போது இருக்குது ஹாஃப் காம்படிஷன் பார்த்துருக்கோம். இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். இன்னும் நிறையா இருக்குது அண்ட் ரொம்ப எக்ஸைட்டட் கூட இருக்குது. சொல்லுங்கள், டான்ஸ் காம்படிஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஷோ ஆமாம், டான்ஸ் காம்படிஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. என்ன அதுக்காக அவர் என்ன ட்ரோஃபி இருக்கு என்கிட்ட. ஆமாங்க, நீ டைட்டில் வின்னர். நான் அதை சொல்கிறேன், டைட்டில் வின்னர் தானே நீங்கள். எஸ், கூப்பிடலாம் உங்களை. தப்பே இல்லைன்னு சார். நீங்கள் அதுக்காக தானே சார் கூப்பிட்டீங்க என்ன? இல்லை இல்லை, நல்லா டான்ஸ் ஆடுவோம். ஸோ கரண்ட்டாக நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹாட்ஸ்டாருக்கு அண்ட் ஒரு தெலுங்கு மூவி பண்ணிட்டு இருக்கேன். ஹாட்ஸ்டார் சொல்லிட்டீங்க, அனௌன்ஸ் பண்ணல ஜஸ்ட் ஓகே. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்காது. பட் ஷூட்டிங் இஸ் ஆன் கோ. ஸோ வெரி சூன் அது கூட வெளியே வரும். சார் இவங்களும் கேளுங்க சார். நீங்கள் டான்ஸ் பற்றி ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சேன். டான்ஸ் பற்றி சொல்லுங்க. என் டான்ஸ் பற்றி தெரிஞ்சதா கூப்பிட்டுருக்கேன். உங்கள் டான்ஸ் இங்கே எப்படி டான்ஸ்? இங்கே ஆக்சுவலி நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் கொரியோகிராஃபர்ஸ் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா என்ன சொல்லி கொடுக்குறக்கு, இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இருப்பாங்களா. ஆனால் பசங்க வந்து யூடியூப்பில் பார்த்து தான் டான்ஸ் ஆடுறாங்க. தான் சச் அ டேலண்ட் தட் இஸ். கோயம்புத்தூரில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் டான்ஸஸ்க்கு பஞ்சமே இருக்காது. ஓ அப்படி சொல்கிறீங்களா சார்? நல்ல ஒரு நிறைய பேர் நல்லா ஆடுவாங்க. பயமாக இருக்கும் இங்கே வந்து காம்படிஷன்லாம். நான் இன்னும் வரல சார் இங்கே. ஓகே, ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் இருக்க பெங்க்லன் ஸ்கூலுக்காக வந்து காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷனுக்காக வந்திருக்கோம் சீஃப் கெஸ்ட்டாக. இங்கே இதே மாதிரி இந்த ஸ்கூல் ஈவெண்ட்ஸ்லலாம் காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுலாம் இருந்திருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது. ஸோ இங்கே அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வர்றது வந்து ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய ஊர் இங்கே தான் நான் படித்தேன். ஸோ இங்கே வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கவுண்டர் மில்ஸில் தான் நான் இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப பக்கம். ஸோ வெரி ஹாப்பி. டான்ஸஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க, நிறைய நல்லா கற்றுருக்குறாங்க. அண்டு இந்த ஸ்கூலோட ஹிஸ்ட்ரி அண்டு பிரின்ஸிபல் கரஸ்பாண்டன்ட் அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டோம். ரொம்ப ஸோ எல்லார் லைஃப்லேயுமே வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. அவங்களுக்கு கேட்கும்போது இன்னுமே மோட்டிவேஷ்னலாக இருக்குது. வேறு யாரோட டாக்குமே இந்த ஸ்கூலில் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. வேறு யாராவது கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களை பற்றி எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா வேறு யாரையும் சொல்ல வேணாம். அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்ஸிபல் இவங்களை பற்றி சொன்னாலே போதும் நினைக்கிறேன். ஸ்டோரிஸ். ஸோ வெரி ஹாப்பி இந்த ஸ்கூலில் வந்து இன்றைக்கி நாங்கள் கெஸ்ட்டாக வந்தது. நீங்கள் இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் எவ்ரி பிளேஸில் இன்னும் ஓப்பன் பண்ணி. சோஷியல் மீடியாவை எப்படி சார் பார்க்குறீங்க? லைக் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட இன்ஸ்டாலெல்லாம் கொஞ்சம் பிரேக்கப்பு இப்படி எல்லாம் வரும். ஐயோ, அது எனக்கு புரியுது. இல்லை அந்த மாதிரி லக் அமெரிக்கும் இல்லை. இல்லை பாவம் பார்க்குறீங்க. இதெல்லாம் சும்மாவே எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓ மைட் பி எங்களுக்கு இன்னொன்று நீங்கள் பேசி விடுறீங்க, அப்படியாவது ஆக்கியபை பண்ணி வைக்கிறீங்க சில பேரை. நாங்கள் இல்லை ஆக்சுவலி அவங்களே வந்து சொன்னாங்க, பாவனி ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடியே ஓகே சொல்லிட்டாங்கன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிவிங்கில் இருக்கல, இப்போ தான் லிவிங்கில் இருக்கோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் லிவிங்கில் இருக்கோம்னு சொல்லி அப்புறம் இப்போ அதான் ஃபேமிலி கூட இருக்கோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, திருட்டுத்தனமாக பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. பாவனி ப்ரெக்னென்ட்னு சொன்னாங்க. இப்போ திருப்பியும் லவ்வர்ஸ் பிரேக்கப் வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அது தெரியல எங்களுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டிவோர்ஸ் தானே, பிரேக்கப் வராதுல்ல. லவ் பண்ணிட்டு தானே பிரேக்கப். ஆமாம் ஆமாம், அவங்களே கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ தான் திருப்பி பிரேக்கப்புக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. தெரியல ப்ரோ, அவங்க ஏதாவது ஒன்று பார்த்துட்டு ஏதாவது அவங்க என்ன ஃபிக்ஸ் ஆகுறாங்களோ அது யோசிச்சு அப்படி டிசைட் ஆகலாம்னு பார்க்குறோம். அவங்க எப்போ கல்யாணம் ஆக போகுதுன்னு டிசைட் பண்ண அன்றைக்கி பண்ணிக்கிறோம். டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன் படம், அது போயிட்டுருக்கு. ப்ரொமோ ஷூட்லாம் முடிஞ்சது. டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் மூவி கொரியோகிராஃபி பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு இவ்வளோதான். ப்ரொமோ ஷூட் ஃபுல்லாக முடிஞ்சது. ப்ரொமோ சாங் ஐ மீன் டைட்டில் ரிலீஸ் பண்ண போகிறோம்.
ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஹீரோ ஹீரோயின்ஸ் நான் தான் ஹீரோ பண்ணுறேன், இவங்க ஹீரோயினாக பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் இப்போதைக்கு நாங்கள் தான். சரி யாரோ ஒருத்தர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா சொல்லுங்கள். ஹீரோயின் சேஞ்ச் பண்ணாவா? நான் ஹீரோயின் ஏதாவது சேஞ்ச் பண்ணானா நான் ஷூட்டிங் சொல்லுவேன். போயிட்டுருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி ஏதாவது இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு சின்ன படத்தை பற்றி எனக்கு இப்போ ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தானா இல்லை இல்ல. அது அதுவும் தப்பாக தான் எழுதியிருந்தாங்க. எங்கள் 2 பேர்த்தோட ரியல் லவ் ஸ்டோரியை வந்து படமாக எடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அது டோட்டலாக வேற ஒரு ஜோனர். அது எங்களோட லைஃப் ஸ்டோரி, எங்களோட லவ் மேட்டர் தான் எல்லாருக்குமே தெரியுது. நாங்கள் என்ன பண்ணாலுமே தெரிஞ்சுது. திருப்பி அதுவே எப்படி படமாக இருக்குது. ஸோ அது இல்லை. இது வந்து டோட்டலாக வேற ஒரு ஜோனர். அண்ட் அவ்வளோ மற்றபடி மற்ற ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப சின்சியராக போயிட்டுருக்கு. ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடு ஒர்க் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பூஜை வந்து அப்படி ஒரு எல்லாருமே டக்குன்னு தெரிஞ்சிரும் நாங்கள் படம் பூஜை போடுறது அப்படின்லாம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு பூஜை போட்டிருக்காங்க, இவங்க டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு. ஸோ அது இன்னுமே எனக்கு பயம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ ப்ராப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அதில் நடுவில் இந்த பிரேக்ஸ் பிகாஸ் ஆஃப் மை சர்ஜரி. அண்ட் இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு சர்ஜரி வேறு முடிஞ்சுது. அதனால் ஒரு பெரிய பிரேக் விட வேண்டியதாகிடுச்சு. நெக் இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த லைக் இப்போ நீங்கள் டெலிசீரியல்ஸ் எல்லாம் நடிச்சு வெப் சீரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேடம்? வெப் சீரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் குட். எனக்கு அந்த பெரிய ஸ்க்ரீன்லேருந்தும் வெப் சீரிஸ் வருவாங்க. எஸ் அது அது இன்னொரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இன்னொரு ஸ்டெப். இது ஒரு வாஸ்ட் வைட் ரேஞ்ச் தெரியறதுக்கு இன்னொரு ஸ்டெப் வெப் சீரிஸ். சீரியல்ஸ் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு திஸ் வாஸ் ஒன் மோர் ஸ்டெப் ஃபார் மீ. மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் தான் நான் அடுத்து பார்க்குறது. ஸோ தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஃபார் வெப் சீரிஸ். எனிவேஸ் 15 days 20 days ஆக்கியபைடு இங்கே கூட இருக்கும். பட் திஸ் இஸ் சம்திங் நீங்கள் லைப்ரரியில் வச்சு பார்ப்பீங்க. இது ஒரு ப்ரொஃபைல் ஆடிங் திங். சார் இதுக்கு நீங்கள் பண்ணுறது டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணுறீங்க இல்லை வேறு எதுவும் இல்லைங்க. டைரக்ஷன் நான் தான் ஸ்டோரி ரைட் பண்ணதுனால டைரக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆக்ட் பண்ணுறது நீங்கள் தான் சொல்லலாம் சார். லைக் இப்போ லேட்டஸ்ட்டாக ஜெயிலர் பார்த்தீங்களா? ஜெயிலர் பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ் அதை பற்றி ஏதாவது உங்களுடைய ஜெயிலர் ஃபஸ்ட் ஷோ பார்த்தோம். நாங்கள் 2 பேருமே போய் பார்த்துருந்தோம். என்ன இருக்கணுமோ அது ப்ராப்பராக இருந்துச்சுங்க படத்தில். ஒரு ரஜினி சாரை எவ்வளோ எப்படி ரசிக்கலாமோ அது எந்த அளவுக்கு ரசிக்கணும்னு ஒரு ஃபேன் உள்ளே போகிறாங்களோ அது ஃபுல்லாகவே இருந்தது. நான்லாம் வந்து அப்படியே உட்காந்து அவரை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மூவி. அண்ட் இப்போ ஒரு ரஜினி சார் வந்து ஒரு 100 பேர் அடிக்கிறாரு, அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது அவர் அடிக்கவே வேண்டாம், அவர் கண்ணை சச்சா பின்னாடி இருக்கவங்களை அவங்க அடிச்சிருவாங்கங்கிறது வந்து ப்ராப்பரான அது ஒரு மூவாக இருந்தது. எனக்கு அது பர்சனலாக ரொம்ப பிடிச்சது அந்த விஷயம். அவருக்கு இப்போ இந்த வயசுலேயும் அவர் அடித்தா நம்ம பார்ப்போம். பட் இருந்தாலுமே அவர் பின்னாடி இருக்கவங்கள மட்டும் வச்சுட்டு அவர் ஜஸ்ட் நிற்கிறாரு, அதுவே பெரிய மாசாக இருந்தது. அந்த 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 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.